இப்ப ரெண்டாக பிரிந்து மீண்டும் ஒன்றாக சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போடுகிறார்களே தவிர இந்த நாட்டை பற்றி அவர்கள் கிஞ்சற்றும் கவலைப்படவில்லை. நம்பர் சொல்ற மாப்ள. போலீசார் திமுக ஆட்சியில் சென்னை மாநகரில் கணக்குகள் கட்டப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அந்த வழக்கில் திரு கருணாநிதி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். இதே வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறி முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு நம்பியாரும் அது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். இவர்களை ஜூலை 10ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். நீ புரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலே நீ தூங்குனீன்னு வச்சுக்க, உன்னை பாடை கட்டி கொண்டு புதைக்கிறது தவிர வேறு வழி கிடையாது. இதுக்கு மேலே நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், எந்திரிச்சு பார்ப்பேன், தொப்பிக்கு போடுவேன், அந்த கப்புக்கு மீன் கம்புக்கு போடுவேன். இல்லை சூரியனுக்கு நீ போடுவேன், அவன் வீட்டில் வெளிச்செறிய நீ இருக்கிறாங்கிறப்ப 50 வருஷமா வாழ வைக்காதவங்க நீ வந்து வாழ வைக்க போறாங்களா? 50 வருஷம் ஆண்ட லட்சணத்துல நம்ம ஆத்தாவும் குடத்தை தூக்கிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தண்ணி ஓடிட்டு இருக்கு. தண்ணிக்கு இங்க வந்தவொடனே மாசம் 3 மாதிரி அப்படி மழை பெஞ்சோமா, ஏரி குளங்கள்லாம் அப்படியே தண்ணி நினைச்சு விட்ட போறாங்களா? இருக்கிறதையும் தூத்து கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை விளங்கி கொள்ளணும். தெரிஞ்சாங்களே நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர் இப்ப எங்க இருக்காங்க? எப்படி சத்தம்னு தெரியாம முடிஞ்சு வச்சுக்கணும். இப்ப யாருன்னு தெரியாம அடிச்சு கிடக்குறான். நாட்டுல பல பிரச்சனை. இங்க இருக்கிறத பிரச்சனை சின்னத்தை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், பதவியை காப்பாற்றணும். நம்ம இவங்க இருந்து நாட்டை காப்பாற்றணும். காலையில் ஒண்ணு பேசுறாங்க ஒன்னா போறவங்க, ராத்திரி படுத்து போகும்போது அதெல்லாம் நடக்குங்க அவரெல்லாம் ஆரம்பிச்சாங்க. தெரிய வராது, அது தெரிய வராது. கட்ட பஞ்சாயத்தே பரவாயில்லையா? ஆலமர பஞ்சாயத்து கூட நாகரிகமா நடக்கணும். அது முடியாதுங்க. அது எப்படிங்க நீங்க அவர் எப்படிங்க அவர் அம்மா சாவுல சந்தேகம் இருக்காரு. நீதி கேட்கிறாங்க. 1,70,000 இன மக்களை கொன்று குவித்த சிங்கள பேரினவாத அரசை எதிர்த்து சர்வதேச நாட்டில் நீதி கட்டி நிற்கிறான். அதுக்கு குரல் கொடுக்க துப்பு இல்லை. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை கொண்டு குவிச்சான், அதை கேட்க நாதி இல்லை. பிரிஜோங்கிற ஒரு தமிழ் மீனவனை சுட்டு பண்ணான் சிங்களன், அதை கேட்க நாதி இல்லை. இத்தனை விவசாயி செத்து போனான் தற்கொலை பண்ணி, அதுக்கு ஒரு நீதி இல்லை, நாதி இல்லை. இங்க அம்மா செத்ததுக்கு நீதி. அம்மாவால 2 லட்சம் பேர் குடிச்சு செத்துருக்கான், அதுக்கு ஒரு நீதியை கொடுங்கடா.